पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ மகாபாரத யுத்தத்தில் அனைவருடைய சாவிற்கும் நானே காரணம் என்று தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் ஆளானான் தர்மராஜன். அது எந்த விதத்திலும் உனக்கு பாபம் இல்லை தர்மராஜா என்று எத்தனையோ பேர் சொல்லியும் அவன் மனம் மறுத்தது. அப்படி என்றால் அஸ்வமேத யாகம் செய், அப்படி எப்பேற்பட்ட பாபம் நீ செய்திருந்தாலும் அது பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவியாசர் சொல்ல, அதற்கு உண்டான திரவியத்தை அவரே தேடித்தர 15 வருட காலம் அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்தான் தர்மராஜன். இப்போ அஸ்வமேத யாகம் முடிந்து எல்லாம் அற்புதமாக நடந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா திருதராஷ்டிரன் எப்பெல்லாம் தர்மராஜன் பக்கம் இல்லையோ அந்த நேரெல்லாம் பீமசேனன் வந்து இத்தனை வருடம் ஆக்கியும் மற்றவர் வீட்டில் இப்போ உண்டுட்டு இருக்கையே, வயது ஆனால் வைராக்கியம் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் நகுல சகாதேவனை கூட சேர்த்து கொண்டு திருதராஷ்டிரனை சாடி வந்தனர். ஆனால் உண்மை என்னன்னா, தர்மராஜன் ஆட்சிக்கு வந்து 15 வருட காலம் ஆகியிருந்தது. ஒரு வயது ஆன பின்னாடி தன்னுடைய ஆத்ம உத்தாரத்திற்காக வானப்பிரஸ்தம் என்று அந்த காலத்தில் ஒரு நிலை இருந்தது. இப்போ பால்யம் யௌவனம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, கல்யாணம் ஆன பின்னாடி கிரகசாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மனிதன் இறப்பதற்கு முன்பாக வைராக்கியம் வருவதற்காக இறைவனை நினைத்து ஜப தப தியானங்கள் செய்வதற்காக வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இந்த சம்சார விஷயங்களிலிருந்து விலகி காட்டிற்கு சென்று கிடைத்ததை உண்டு பகவானையே நினைத்து தியானித்து தன்னுடைய உயிரை விடுவது அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ பீமசேனன் வயது ஆக ஆக அந்த வைராக்கியமானது தானாக வர வேண்டும், அல்லது மற்றவர்கள் அதனை நினைவு கூற வேண்டும் என்பதனால் இத்தனை பேர் திருதராஷ்டிரனை சூழ்ந்திருந்தாலும் பீமசேனன் மட்டும் அதை அறிவுறுத்தி கொண்டு இருந்தான். இன்னும் சொல்ல போனா பாருங்க, வயதானால் வைராக்கியம் வர வேண்டாமா? இவ்வளவு குஷியோடு இருந்து கொண்டிருக்கிறாயே, இது நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனுடைய செவிப்படும்படியே கேட்டார். இன்னும் சொல்ல போனா, வயது ஆகும் பொழுது நம்மளுடைய மனதை இறைவன் பக்கம் இழுத்து செல்ல வேண்டும். இந்த லௌகீக சுகங்களை எல்லாம் மறந்து அவனே கதி அப்படிங்கிற நினைவு வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா, அவ்வப்பொழுது தன்னுடைய 2 தோள்களை தட்டி கொண்டே, இந்த தோளினால் தான் உன்னுடைய 100 குழந்தைகளையும் கொன்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோள்களை தட்டி காமிக்கிறது. இந்த 2 புஜங்களில் நசுக்கியே அவர்கள் அந்த நரகத்திற்கு சென்றனர் அப்படின்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரனுடைய மனம் என்ன சொல்லுது, ரொம்ப வெதும்பி போகும் அளவிற்கு அந்த வார்த்தைகள் இருந்தது. காரணம் என்னன்னா, குழந்தைகள் எல்லாம் இருந்த பொழுது ராஜ்ய சுகபோகங்களை அனுபவிப்பதற்கு எப்படி ஒரு மனது ஒருவருக்கு வரும்? வைராக்கியம் அல்லவா வர வேண்டும் அப்படிங்கிறது பீமசேனனுடைய எண்ணம். அப்போ இதையெல்லாம் நியாயமா பார்த்தா பூஜை புனஸ்காரம் செய்ய வேண்டிய வயதில், நிஜமாலுமே பாப்பியாக இருந்தால் அதற்கு உண்டான பிராயச்சித்தங்களை நோக்கி செல்லக்கூடிய இந்த வயசு, உடனே அந்த நேரத்தில் விதுரன் தீர்த்த யாத்திரை முடிந்து கொண்டு நேராக வந்து திருதராஷ்டிரனை வந்து சந்தித்தார். விதுரனிடம்
மற்ற எல்லாரும் என்னை அவ்வளவு கௌரவமா பார்த்துக்கிறாங்க விதுரா. ஆனா இந்த பீமன் மட்டும் எப்ப பார்த்தாலும் மனதை காயப்படுத்தும்படியாகவே பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு திருதராஷ்டிரன் விதுரனிடம் கூற, அப்போ விதுரன் அனைத்தையும் கேட்டான். என்ன சொன்னான் பீமன்? இந்த மாதிரி வைராக்கியம் வர வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறான். அவன் சொல்வது சரிதானே என்றான் விதுரன். பீமன் சொன்ன வார்த்தைகளில் எந்த எல்லளவும் தவறு இல்லையே. உம்முடைய வயது என்ன? இந்த வயதுக்கு பின்னாலும் இந்த ராஜபோகத்தில் 100 குழந்தைகளை இழந்த பின்னும் திளைத்து கொண்டு இருப்பது இது எந்த விதத்தில் நியாயம் என்று விதுரன் கேள்வி கேட்க, அப்போ இதுவரை வாழ்க்கையில் நாம நிறைய தவறு செய்திருக்கோம் இல்லையா? அந்த தவறுகளை எல்லாம், அந்த பாவங்களை எல்லாம் பிராயச்சித்தம் செய்வதற்காக நம்மளுடைய காலங்களில் ஒரு பகுதியை நிச்சயமாக ஒதுக்கியே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சாமானியமானவரா திருதராஷ்டிரா? எவ்வளவு மோசங்களை செய்துள்ளாய். இன்னும் சொல்ல போனால், யாருக்கு மோசம் செய்தாயோ அவரது வீட்டிலே இருந்து கொண்டு அவர் இடும் அன்னத்தை உண்டு கொண்டு இருக்கிறாயே, கொஞ்சம் கூட வெட்க இல்லையா? உன்னால எப்படி இப்படியெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட முடியுது? இதுக்கு பீமனே பரவாயில்லை போல இருக்கு. விதுரன் கேட்கின்ற கேள்வி, யாரை கொல்ல வேண்டும், யாருக்கு அந்த ராஜ்யத்தை மறுக்க வேண்டும் என்று புறந்தள்ளினார்களோ, ஆனா அவர்களுடைய வீட்டிலே இவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் இடும் அன்னத்தை ஒருத்தன் உண்டு கொண்டு இருக்கிறான் என்றால் எப்படி அவனுடைய மனது, எல்லாருமே அன்பா இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ்வளவு நல்லவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தையும் இழைத்து விட்டு அவர்கள் இடும் அன்னத்தை உண்ண வேண்டும் என்றால் அப்ப பழைய துரோகத்திற்கு அந்த பிராயச்சித்தம் என்ன ஆகிறது? இதுதான் விதுரன் கேட்கின்ற கேள்வி. இன்னும் சொல்ல போனா, நீ ஒரு வீட்டில் கட்டப்பட்ட நாய் உண்ணும் அன்னத்தை தின்னுவது போல உன்னுடைய உணவு சமம் அப்படின்னு சொன்ன. வைராக்கியம் என்பது தானாக வர வேண்டும் திருதராஷ்டிரே. ஒரு வயது ஆன பின்னாடி என்னுடைய இந்த சுகபோக வாழ்க்கை போதும், என்னுடைய வாழ்க்கை முழுதையும் இறைவனுக்கு நான் அர்ப்பணம் செய்து என்னுடைய வாழ்நாளில் என்ன என்ன தெரிந்து தெரியாதோ செய்த பாவங்களுக்கு உண்டான தீர்வாக என்னுடைய பயணம் இனி இருக்க வேண்டும் என்று அவரவர்களாக முடிவு செய்ய வேண்டியது. இப்போ எப்போ பீமசேனனும் சரி விதுரனும் சரி இவா 2 பேரும் சொன்ன உடனே உண்மை என மனதில் தேய்த்தது திருதராஷ்டிரனுக்கு. இதற்கு மேல் ஒரு க்ஷணமும் இங்கு இருக்கக்கூடாது. அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான். எல்லாரும் அவ்வளவு மரியாதையாக என்னை பாதுகாக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் அந்த விருந்துக்கு உகந்தவன் அல்ல. என்னுடைய வயதில் நான் செய்த குற்றங்களுக்கு என்ன பரிகாரமோ பிராயச்சித்தமோ தேட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அப்போ நான் காட்டுக்கு செல்கிறேன் என்கின்ற உறுதியான முடிவினை எடுத்தான் திருதராஷ்டிரன். இதுல என்னன்னா, இவ்வளவு பீமன் திருதராஷ்டிரனை சாடியும் கூட காந்தாரிக்கு ஒரு துளியும் கோபம் வரவில்லை. ஏனென்றால் பீமன் சொல்வது 100க்கு 100% உண்மையே. உண்மைக்கு மாறான வார்த்தை அல்ல என்பதை காந்தாரி அறிவாள். ஏன்னா தர்மம் அறிந்தவள் காந்தாரி. உடனே தர்மராஜனுக்கு இந்த விஷயம் ஆயிடுச்சு. 15 வருட கால்யம் இந்த தர்ம ராஜ்யத்தில் எந்த குறையும் இல்லாமல் திருதராஷ்டிரனுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்த இந்த திருதராஷ்டிரர் இன்று காட்டுக்கு செல்கிறார் என்கின்ற செய்தி அறிந்து தர்மராஜன் துடிதுடித்து போனான். என்ன குறை ஆனதோ என்று குடுகுடு என்று ஓடி வரான். அப்போ தர்மராஜனை பார்த்து திருதராஷ்டிரன் சொன்னான், என்னால் என்னுடைய இந்த கௌரவ குலமே நாசமாயிற்று தர்மராஜா. காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளையின் மேல் உள்ள அந்த வியாமோகத்தினால். அவனோ எப்படி இருந்தான் அப்படின்னா, துர்மதி, நல்ல புத்தி உடையவன் அல்ல.
அது போக அவன் மிகப்பெரிய மூர்க்கன், கோபக்காரன். அப்போ அவனுக்கு நான் பட்டாபிஷேகம் செய்வித்தது மிக 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 தவறான விஷயம் என்பதை நான் உணர்கிறேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான உபதேசங்களை எனக்கு கூறினர். பிறந்த உடனே இந்த குழந்தையை கொன்றுவிடு, உன்னுடைய குலத்தை நாசம் செய்யறதுக்காக வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசு கேட்கல. சரி, அதற்கு மேலாவது பகவான் கிருஷ்ணனே நேரடியாக வந்து நல்ல உபதேசத்தை கூறினார். அதையும் நான் கேட்கவில்லை. பாருங்க, என்னுடைய சபையில் இல்லாத அறிஞர்களா, சான்றோர்களா? பீஷ்மர், துரோணர், கிருபர், வேதவியாசர், காந்தாரி உட்பட அத்தனை பேர் சொன்ன எந்த பேச்சையும் கேட்காதவன் நான். காரணம் ஒன்றே ஒன்று, அந்த புத்திரன் மேல் இருந்த அந்த பாசம் அந்த புத்திர சோகத்திற்கு காரணமாகிவிட்டது. எந்த அளவுக்கு நான் பிள்ளையின் பேர் வாஞ்சையோடு இருந்தேனோ, அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவன் போகின்ற அதர்ம வழிக்கெல்லாம் நான் பின் சென்றதனுடைய விளைவு அவர்களை இழந்து தவிக்கின்ற நிலைக்கு ஆளாகி இருக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் பையன் செய்வது சரியே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்தேன். ஆனால் அவனோ, அவனுடைய சகவாசம் அனைத்தும் தவறாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனா, இந்த 15 வருட காலத்தில் நல்லவர்களாகிய உங்களோடு சகவாசம் இருந்ததால் தான் என்னமோ நான் செய்த தவறெல்லாம் என் கண்முன் நிழலாடுகிறது. எப்பவுமே நாம் யாரோடு வாழ்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் நம்மை நிச்சயமாக பாதிக்கும். நம்மை சுற்றி அனைத்து நல்ல உள்ளங்கள் இருக்கும் பொழுது நாம் செய்த தவறு நமக்கு நிச்சயமாக புலப்படும். அப்போ இத்தனை நல்லவர்கள் நடுவில் இருப்பதற்கு நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து அந்த ராஜ்யத்தை கேட்ட போதும் கொடுக்கலே. நான் பகவான் கிருஷ்ணன் இச்சையினாலேயே இந்த மகாபாரத போரானது நடந்திருக்கிறது. நான் நினைத்திருந்தால் அந்த ராஜ்யத்தை கொடுத்திருந்தால் என் பிள்ளைகளை நான் இழந்திருக்க மாட்டேன் என்று இப்பொழுது என் கண்களுக்கு தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால், நான் இனிமேல் இந்த அரண்மனையிலிருந்து கிளம்பும் வரை எந்த அன்ன ஆகாரமும் நான் ஸ்வீகாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. நான் வெளியிலிருந்து அரண்மனையில் இருப்பது போல தோன்றினாலும் நிஜமாலுமே நான் படுப்பது என்னமோ தர்பையில்தான். மட்டுமன்றால விரதம் என்னென்ன சொல்கிறதோ அந்த விரதத்தையெல்லாம் அனுஷ்டானம் செய்து நான் இனிமேல் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்தை எல்லாம் ஏன் நான் இதை சொல்லவில்லை என்றால், தர்மராஜன் நிஜமாலுமே துக்கப்படுவார். அதனால் இதை சொல்லாமல் இருந்தேன். தர்மராஜா, நீ ராஜ்ய பாரம் செய். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய குழந்தைகள் போனார்கள் என்கின்ற கவலை உனக்கு சிறிதும் வேண்டாம். அவர்கள் மகா பாபங்கள் செய்தவர்கள் என்பதை நான் அறிவேன். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய ஆத்மாவை நான் சற்று உயர்த்தி கொள்ள வேண்டும். நான் செய்த பாபத்திற்கு உண்டான பிராயச்சித்தத்திற்கு வழி தேடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நீ கொடு. உடனே தர்மராஜன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு, நீங்க ஏன் போகணும்? நான் காட்டுக்கு போறேன், நீங்க ராஜ்ய பரிபாலனம் செய்யுங்க. இந்த வயதான காலத்தில் காட்டிற்கு நீங்கள் போய் என்ன செய்வது? மறுபடியும் அவன் எப்ப பார்த்தாலும் காட்டின் மேலேயே கண்ணாக இருக்கிறான் தர்மராஜன். இன்னும் சொல்லப்போனா, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்லப்போனா, மனதில் எந்த விதமான கஷ்டமும் நீங்கள் பட்டுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று மீண்டும் திருதராஷ்டிரனையே என்ன சொல்வது, ராஜ்யத்திலே இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறான் தர்மராஜன். இந்த நேரத்தில் பாருங்க, வயசானதுபடியால் இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்தவர் மூர்ச்சையாகி விழுந்தார். தர்மராஜனுடைய ஸ்பரிஷ மாத்திரத்தில் ஒரு விதமான சுகம் ஏற்பட்டது திருதராஷ்டிரனுக்கு. அத்தனை தர்மம் செய்தவனுடைய ஒரு ஸ்பரிசமே
எவ்வளவு விதமான சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னா அதை உணர்ந்தான் திருதராஷ்டிரன். உன்னுடைய கைகளினால் இன்னும் கொஞ்சம் என்னுடைய மேனியை தடவு என்னான். அந்த ஸ்பரிச 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 மாத்திரத்தில் அனந்தானந்த சுகம் இருப்பதாக உணர்ந்தான் திருதராஷ்டிரன். இப்ப இந்த நேரத்தில் சாக்ஷாத் வேதவியாசர் வந்தார். அப்பா தர்மராஜா, நீ திருதராஷ்டிரனை தடுக்காதே, ஏன்னா விடு, பிராயச்சித்தம் அவர் செய்து கொண்டே ஆக வேண்டும். காரணம் என்னன்னா, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி சத்திரியர்களாக பிறந்தால் ஒன்று தர்ம யுத்தம் செய்து தன்னுடைய பிராணனை விட வேண்டும், இல்லைன்னா காட்டிற்கு சென்று தபம் செய்து பிராணத்தை விட வேண்டும் என்பது தர்மம். அதனால் தர்மத்தின்படி அவர் செல்கிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு நீ நிச்சயமாக உத்தரவு கொடுக்கத்தான் வேண்டும் என்று வேதவியாசர் சொன்ன அதற்கு மேல் இரண்டாவது வார்த்தை இல்லை. தர்மராஜனும் ஒப்புக்கொண்டான். அடுத்து திருதராஷ்டிரன் தர்மராஜனுக்கு ராஜ உபதேசம் சிலவற்றை கூறுகிறார். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.